ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ஹெல்தி தமிழ். இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ஹெல்த்தியான டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பச்சரிசி மாவு 200 கிராம், வறுத்த வேர்க்கடலை 100 கிராம், வறுத்த எள்ளு 50 கிராம், வாழைப்பழம் 4, வெல்லம் 100 கிராம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பழம் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையையும் எள்ளையும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழத்தை தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க வெல்லம், எள்ளு, வேர்க்கடலை இது 3ஐயும் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பில் வச்சு பூர்ணத்தை உள்ளே வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை இட்லி சட்டியில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான டேஸ்டியான வாழைப்பழம் கொழுக்கட்டை ரெடி. மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனல் குக் ஹெல்தி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.